ரோபோட்டிக் சிறப்பு மருத்துவமனையான ஜெம் மருத்துவமனை 23 வயது நோயாளிக்கு இந்தியாவின் முதல் நீண்ட தூர டியூவல் கன்சோல் ரோபோட்டிக் டெலிசர்ஜரியை வெற்றிகரமாக செய்து மருத்துவ வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை படைத்துள்ளது. இந்தியாவின் மெரில் லைஃப் சயின்ஸ் உருவாக்கிய மேம்பட்ட ரோபோட்டிக் தளமான மிசோ எண்டோ 4000 தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சென்னையிலிருந்து நோயாளிக்கு சுமார் 1500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குஜராத்தின் வாப்பியில் இருந்து டாக்டர் பி செந்தில்நாதன் இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்டார். சாதாரணமாக டெலி சர்ஜரிகளில் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் மட்டுமே தொலைதூரத்திலிருந்து செயல்படுவார். ஆனால் இந்த நடைமுறையில் டியூவல் கன்சோல் அமைப்பு பயன்படுத்தப்பட்டது. இதன் மூலம் குஜராத்தில் உள்ள தலைமை அறுவை சிகிச்சை நிபுணரும் சென்னையில் நோயாளியின் அருகில் இருந்த உதவி அறுவை சிகிச்சை நிபுணரும் ஒரே நேரத்தில் இணைந்து அறுவை சிகிச்சை செய்ய முடிந்தது. இரு நிபுணர்களும் நிகழ்நேரத்தில் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடி ஒருங்கிணைந்து ரோபோட்டிக் கைகளை இயக்கினர். இந்த கூட்டு இரட்டை ஆபரேட்டர் அணுகுமுறை முன் எப்போதும் இல்லாத பாதுகாப்பையும் துல்லியத்தையும் உறுதி செய்கிறது. இந்தியாவில் இவ்வளவு நீண்ட தூரத்தில் இத்தகைய டியூவல் கன்சோல் முறை பயன்படுத்துவது இதுவே முதல் முறையாகும். கடுமையான வாந்தி மற்றும் மருந்துகளால் குணப்படுத்த முடியாத இரைப்பை உணவு குழாய் ரிஃப்ளெக்ஸ், ஆங்கிலத்தில் ஜெட் என்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்த 23 வயது நோயாளிக்கு ரோபோட்டிக் ஃபண்டோப்ளிகேஷன் என்னும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதில் அமில பின்னோட்டத்தை தடுக்க வயிற்றின் மேல் பகுதி உணவு குழாயின் கீழ்ப்பகுதியை சுற்றி தைக்கப்படும். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து நோயாளி 2 நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அவர் தற்போது நலமுடன் உள்ளார். இதில் பங்கேற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் குழு டாக்டர் செந்தில்நாதன் மற்றும் டாக்டர் பினக் தாஸ் குப்தா வாப்பியில் இருந்து அறுவை சிகிச்சை செய்தனர். இங்கிருந்து டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ், டாக்டர் ஸ்ரீராம், டாக்டர் சிபி, டாக்டர் அஸ்வினி ஆகியோர் அவர்களுக்கு உதவி செய்தனர். மற்றும் மயக்கவியல் நிபுணர்கள் டாக்டர் வன்மதி மற்றும் டாக்டர் சத்யநாராயணன் இதில் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தனர். இந்த சாதனை குறித்து ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு கூறுகையில், இது வெறும் தொழில்நுட்ப வெற்றி மட்டுமல்ல, அறுவை சிகிச்சை நிபுணத்தை பரவலாக்கும் ஒரு முயற்சி. அதில் ஜெம் மருத்துவமனை எப்போதும் முன்னிலையில் இருந்து வருகிறது. இந்தியாவில் 3 வெவ்வேறு ரோபோட்டிக் தளங்களை பயன்படுத்திய முதல் மருத்துவமனை இதுவாகும். இந்தியாவில் முதல் முறையாக மிசோ எண்டோ 4000 தொழில்நுட்பத்தை புகுத்தியதன் மூலம் புவியியல் எல்லைகளை தாண்டி சிறந்த மருத்துவர்களின் கைகள் எங்குள்ள நோயாளிகளையும் சென்றடைய முடியும் என்பதை நாங்கள் நிரூபித்துள்ளோம் என்றார். டியூவல் கன்சோல் நன்மைகள் குறித்து ஜெம் மருத்துவமனையின் சென்னை இயக்குநரும் தலைமை அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் பி செந்தில்நாதன் கூறுகையில், முந்தைய டெலிசர்ஜரிகள் ஒரு நபரால் மட்டுமே இயக்கப்படும் முறையில் இருந்தன. ஆனால் இந்த டியூவல் கன்சோல் தொழில்நுட்ப ஆட்டத்தையே மாற்றியிருக்கிறது. 1500 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் நாங்கள் இருவரும் ஒரே அறையில் அருகருகே நின்று அறுவை சிகிச்சை செய்வது போன்ற உணர்வை பெற்றோம். ஒரு நிபுணர் தொலைவில் இருந்தும் மற்றொருவர் நோயாளியின் அருகில் இருந்தும் ஒரே நேரத்தில் இணைந்து செயல்படுவது அறுவை சிகிச்சை துறைக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகும் என்றார். இந்தியாவில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை சீரான வளர்ச்சியை கண்டுள்ளது. இருப்பினும் நீண்ட தூர டெலிசர்ஜரி, குறிப்பாக டியூவல் கன்சோல் வசதி இருக்கக்கூடிய முறை இன்னும் ஆரம்ப கட்டத்திலே உள்ளது. தேசிய அளவில் இதுவரை ஒரு சில டெலிசர்ஜரிகள் மட்டுமே பதிவாகியுள்ள நிலையில் அவை பெரும்பாலும் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் மட்டுமே தொலைதூரத்தில் இருக்கும் முறையை அமைத்திருந்தனர். ஜெம் மருத்துவமனையின் இந்த சாதனை இவ்வளவு நீண்ட தூரத்தில் டியூவல் கன்சோல் கூட்டு டெலிசர்ஜரி முறையை இந்தியாவில் செயல்படுத்திய காட்டிய முதல் நிகழ்வுகளில் ஒன்றாகும். மேலும் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட ரோபோட்டிக் தளத்தை பயன்படுத்தி தென்னிந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட இத்தகைய முதல் முயற்சியாகவும் இது கருதப்படுகிறது. இந்த மைல்கல் உயர்த்த அறுவை சிகிச்சை தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் அதிகரித்து வரும் தன்னிறைவையும் டிஜிட்டல் முறையிலான ஒருங்கிணைந்த அறுவை சிகிச்சை பராமரிப்பில் உலகை வழிநடத்தும் திறனையும் பறைசாற்றுகிறது. இந்திய தயாரிப்பான மெரில் லைஃப் சயின்ஸ் தளம் பயன்படுத்தப்பட்டது உயர்தர மருத்துவ ரோபோட்டிக்ஸ் துறையில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் வெற்றியை உணர்த்துகிறது. டெலிசர்ஜரி என்றும் ஒற்றை நபர் இயக்கும் முறையிலிருந்து மாறி ஒருங்கிணைந்த அறுவை சிகிச்சை சூழலாக பரிணாமித்து வருகிறது. இந்த டியூவல் கன்சோல் வசதி புவியியல் எல்லைகளால் மருத்துவ நிபுணத்தையும் தடைபடாமல் இருப்பதையும் உறுதி செய்வதோடு களத்தில் இருக்கும் அறுவை சிகிச்சை ஆதரவையும் தக்க வைத்துக் கொள்கிறது. பயிற்சி அளிப்பதற்கும் திறன்களை பகிர்ந்து கொள்வதற்கும் மற்றும் பல்வேறு பகுதிகளில் அறுவை சிகிச்சை முடிவுகளை மேம்படுத்துவதற்கும் இது மிகப்பெரிய ஆற்றலை கொண்டுள்ளது என்று டாக்டர் செந்தில்நாதன் மேலும் குறிப்பிட்டார். மேலும் இந்த அமைப்பின் தாமதமற்ற வேகம் குறித்து விளக்குவதற்காக ஜெம் மருத்துவமனை மருத்துவர்கள் ஒரு நேரடி செயல்முறை விளக்கத்தை நடத்தினர். இத்தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் பெருநகரங்களில் உள்ள அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இந்தியாவின் குக்கிராமங்களில் அல்லது தொலைதூர பகுதிகளில் உள்ள நோயாளிகளுக்கும் உயிர்காக்கும் சிகிச்சை வழங்க அனுமதிக்கும் என்று, இது சுகாதார சேவையின் அணுகலில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் நிபுணர்கள் தெரிவித்தனர். So Ajit, I am representing the Meril Life Sciences. You just heard about the telesurgery, first of its kind in India, which was done
from Vapi to Chennai. I think Sir will give you further details of how he did and what was the outcome and all. I just wanted to take few minutes of your time to give you a background of how we prepared ourselves and why GEM as our partners. So Merrill Life Science is currently the biggest medical device company in India. We manufacture, we design, and we market in India as well as 152 countries across the world. So you can say Merrill is now one of the biggest multinational companies who are dealing and designing products for the betterment of Indian patients and patients abroad. So a quick reflect on how we came across this robotic journey. So it was almost like 5-6 years that we have entered this robotic journey in India. Now we are leaders in orthopedic robots, and just 7-8 months back we have launched this Meso Endo 4000, which is the soft tissue robot, and this is indigenously made in India product. And what we focus is like bringing affordable world-class technology to Indian patients. And why we chose and why we partnered with GEM is like behind every technology, every machine, it will not work if there is no experienced and experienced surgeons behind it. And what we know, GEM is doing excellent groundbreaking work in India, and patients who come from India, across India, and outside, and they have been pioneers in surgeries. So that is why it was our honor to partner with GEM and promote this technology. And we are still partnering with GEM Hospital to develop the technology further to make it more affordable and more better for Indian patients. So thanks a lot, Senthil Nathan sir. I think you gave us this opportunity, this platform, and I will not take much time. Thank you again. First of all, big thanks to our press and media friends. இப்போ எலெக்ஷனுடைய ஃபீவர் அப்படியே உச்சக்கட்டத்தை அடைஞ்சிட்டு இருக்கிற இந்த டைம்லயும் ஒரு மெடிக்கல் ரெவல்யூஷன், மெடிக்கல் நியூஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இங்க வந்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தட் டு ஐ ஃபீல் திஸ் இஸ் ஒன் ஆஃப் பிரவீன் அண்ட் தன்யா நல்லா கம்பைல் பண்ணாங்க. அவங்க சொன்னது போல இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி ஹஸ் பொட்டன்ஷியல் டு மேக் இட் பிக். எங்கெங்கெல்லாம் அது கிராமமா இருக்கட்டும், நகரமா இருக்கட்டும், எந்த இடத்துல ஒரு அறுவை சிகிச்சை, உயர்தர அறுவை சிகிச்சை தேவையோ அங்க ஒரு டீம், ஒரு இன்னொரு மருத்துவமனையில் ஒரு டீம், 2 பேரும் சேர்ந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு உலகுக்கு எடுத்து காட்டிய முதல் முயற்சி இது. ஸோ இந்த ஒரு முக்கியமான நிகழ்வை உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு இதனால இருக்கக்கூடிய பலன்கள், பெனிஃபிட்ஸ் டு த பேஷண்ட், அது மட்டும் இல்ல டெக்னாலஜி எப்படி எல்லாம் பயன்படுத்தி, உங்களுக்கு தெரியும் எல்லாம் டெக்னாலஜி பயன்படுத்தி நம்மளுடைய மக்களுடைய ஆரோக்கியத்தை வளர்க்கறது தான் வந்து முக்கால்வாசி மருத்துவமனையுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்குது. அதுல ஒரு பெரும் முயற்சியா இந்த ஒரு பர்டிகுலர் டெலி சர்ஜரி முயற்சி நாங்க பண்ணோம். இதற்கு முன்னாடியும் குறிப்பிட்ட சொல்ல போனா ஒரு 3-4 டெலி சர்ஜரி ரோபோட்டிக் பிளாட்ஃபார்ம் மூலியமாக இந்தியா பூராவும் பண்ணிட்டு இருந்தோம். சென்னையிலிருந்து டெல்லி, குர்கானுக்கு, அதே போல சென்னையிலிருந்து ஒரு சில நகரங்கள், மற்றும் சில நகரங்களுக்கும் பண்ணிருக்கோம். பாம்பேயிலிருந்து டெல்லி, இந்த மாதிரி நகரத்துக்கு இடையே டெலி சர்ஜரி. பேஷண்ட் பாம்பேல இருப்பாங்க, டெல்லியில ஒரு சர்ஜன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் டெலி சர்ஜரி உச்சகட்டமாக இருந்தது. அதுல வந்து என்ன ஒரு சங்கடம் இருந்தது அப்படின்னா, பாம்பேல பேஷண்ட் இருப்பாங்க, பட் ஆனா அங்குள்ள டாக்டர்ஸ் வந்து அந்த ரோபோட்டிக் சர்ஜரியை பயன்படுத்த முடியாத நிலை இருந்தது. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய டெல்லி சர்ஜன்ஸ் தான் வந்து அந்த இயக்க முடியும். ஆனா பேஷண்ட் பக்கத்துல இருப்பாங்க. நான் ஓபன் சர்ஜரி பண்ண, லாப்ரோஸ்கோபிக் பண்ணலாம், பட் ஆனா ரோபோட்டிக் சர்ஜரியும் பக்கத்திலே இருந்து பண்ணக்கூடிய ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலை இருந்தது. இந்த முயற்சியின் மூலியமாக டாக்டர் பிரவீன் விளக்குனது போல, நான் வாப்பின்றது வந்து கிட்டத்தட்ட மும்பையிலிருந்து ஒரு 170 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வடக்கே இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அந்த சிட்டில தான் மெரில் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அங்க ஒரு இந்த கன்சோல், இப்ப இங்க பாத்துருக்கிற இந்த கன்சோல் நம்ம ஜெம் மருத்துவமனையில ஒண்ணு இருந்தது, வாப்பியில ஒரு கன்சோல் இருந்தது. நான் அங்க உட்கார்ந்து அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருந்தேன். அதே அறுவை சிகிச்சைய
இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி இன்ட்ராக்ட் பண்றதுக்கு டாக்டர் ஸ்ரீராம் மேக்னஸ் அப்படிங்கிற எங்க மருத்துவ குழு இங்க இதே கன்சோல்ல இங்கேயும் இருந்தது. நான் ஒரு சில அறுவை சிகிச்சையின் ஒரு சில பகுதியில பண்ணுவேன். இவர்கள் ஜெம் மருத்துவமனையில இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அதே ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் எல்லாம் சரி, ஆனா 2 கண்ட்ரோல். அதனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் ஒரு சில அறுவை சிகிச்சை பகுதியை நான் பண்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒரு சில அறுவை சிகிச்சை பகுதிகளை அவங்க பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதுல வந்து நான் வந்து அங்க வாப்பில இருந்து பண்ணக்கூடிய என்னுடைய அந்த இயக்கம் மட்டும்தான் வந்து ரோபோட்டிக் ஆர்ம்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினரோடு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கலாம். கொஞ்சம் லேப்ரோஸ்கோப்பில சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் ரோபோட்டிக் கருவி அவங்களால இயக்க முடியாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டூயல் கன்சோல் சைட் பை சைடு உட்கார்ந்து ட்ரைனிங் கொடுக்கற அகாடமிஸ் இருக்கு. பட் பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் தரக்கூடிய, அதுவும் வந்து அது 1000 கிலோமீட்டரா இருக்கலாம், 2000 கிலோமீட்டரா இருக்கலாம், ஏன்னா எல்லாமே இன்டர்நெட் கனெக்டட் தான். ஸோ வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் வரும். நான் அங்க உட்கார்ந்து அறுவை சிகிச்சை பண்ணுவதற்கும் இதேதான் அன்றாடம் தினமும் நமது மருத்துவமனையில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல இங்க நான் ஜெம் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை அரங்கில் எப்படி உட்கார்ந்து எந்த வசதி, எந்த லேக், இப்ப நான் கை ஆரம்பிச்சுன்னா அங்க அந்த ஆர்ம்ஸ் ஆடுன்ற அசையும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அந்த வாப்பிலிருந்து பண்ணும் போதும் எந்தவித டைம் டிலே இல்லாம இதை பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, அந்த டிராவல்ஸ் லைக் ஸ்பீட் ஆஃப் லைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த லைட்னிங் ஸ்பீட்ல ஒரு சின்ன லேக் இல்லாம அங்க பண்ண முடிஞ்சது. இங்க உள்ள மருத்துவ குழுவினரோடு சேர்ந்து பண்ணும்போது அந்த நோயாளிக்கு வந்து த பெஸ்ட் பாசிபிள் அவுட்கம். அவர் நோயாளியும் பயனாளியும் இங்க வர சொல்லி இருக்கிறோம். அவர் வந்து 2 நாள் 3 நாள்ல வீடு திரும்பக்கூடிய ஒரு சூழல் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான டெக்னாலஜி அதிநுட்பம் ரோபோட்டிக் பிளாட்ஃபார்ம் பாத்தீங்க. மீசோ அப்படின்றது மெரில் அப்படின்றது ஒரு இந்தியன் கம்பெனி, ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அமெரிக்கால இருந்து தான் நம் நாட்டுக்கு வந்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இன்னமும் ப்ரிடாமினன்ட்லி ஒரு ஃபாரின் கம்பெனிஸ் தான் வந்து நிறைய இந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒன் ஆஃப் த பைனியர்ஸ் இந்தியன் ரோபோட்டிக் கம்பெனி, நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய விதமாக மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்ல மெரில் கம்பெனி வாப்பில அவங்களுடைய ஃபேக்டரியில உருவான இந்த லேட்டஸ்ட் மீசோ எண்டோ 4000 அப்படின்ற, நீங்க அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்க. ஐசிஜி தொழில்நுட்பம், 4K தொழில்நுட்பம், 3D தொழில்நுட்பம். என்னோட பிக்சர் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு கிளாஸ் போட்டிருப்பேன். ஒரு ஃபேஷனுக்காகவோ ஜஸ்ட் ஒரு லுக்குக்காகவோ போடல, நான் இங்க பண்ணி காமிக்கிறேன். அந்த ஒரு 3D கிளாஸ் போட்டு பண்ணும்போது உள்ள டெப்த் பர்செப்ஷன் சொல்லிட்டு ஒரு தசைக்கும் இன்னொரு தசைக்கும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமான வித்தியாசம் மில்லிமீட்டர் கணக்கா தெரியும் போது நமக்கு ஃபைன் டியூனிங் ஆஃப் சர்ஜரி, ஒரு ரத்த குழாய் எப்படி இருக்குது, உணவு குழாய் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து தெளிவாக அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது இம்மர்சிவ் டெக்னாலஜி. நம்ம அவங்க உடம்புக்குள்ளேயே போய் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் 3D ரோபோட்டிக் தொழில்நுட்பம். ஸோ அதை பயன்படுத்தி 2 டீமா பண்ணி 1500 கிலோமீட்டருக்கும் தொலைவில் இருக்கக்கூடிய 2 மருத்துவ குழுவினர் சேர்ந்து வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய இந்த ஒரு அரிய டெலிசர்ஜரி சாதனை தான் விளக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இது சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும். அந்த கேள்விகள்லாம் பின்னாடி நான் இந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் தெரிஞ்சுட்டு, இது ஒரு பெரிய புரட்சியா டெக்னாலஜில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாக்குறோம், ரோபோட்டிக் சர்ஜரி, அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்துட்டு இருக்குது. அதுல ஒரு முத்தாய்ப்பா டெலி சர்ஜரி அப்படின்றது வந்து, ஏன்னா பேஷண்ட்ஸ்க்கு எப்படி பெனிஃபிட், டாக்டர்ஸ் நல்லா ட்ரெயின் ஆனாதான். டாக்டர்ஸ் வந்து எப்படி எல்லா இடத்துலயும், இப்ப இங்க இருக்கிறோம், கரூர்ல இருக்கிறோம், சென்னையில இருக்கிறோம், கோவையில இருக்கிறோம், இந்த மதுரையில இருக்கிறோம், எங்க இருந்தாலும் நான் இங்க இருந்து அறுவை சிகிச்சை பண்றேன், அங்க என்னோட டீம் இருப்பாங்க, அங்க ஹாஸ்பிட்டல் ஒரு டீம் இருப்பாங்க, அவங்க மீதியை பாத்துக்குவாங்க. அப்படின்னா எங்க இருந்து வேணாலும் எந்த மூளை முடுக்கல வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணலாலும் உயர்தர அறுவை சிகிச்சை நம்ம அங்க போக வேண்டியது இல்லை. அதே சமயத்துல நம்ம ரொம்ப தூரம் தொலைவில் இருப்போம் அப்படின்னு ஒரு பேஷண்ட் நினைக்கவே வேண்டாம். டாக்டர் சென்னையில இருந்து ஆப்ரேட் பண்றாரு,
ஆனா வந்து அவர் திடீர்னு பார்க்க முடியல, அவர் ஏதாவது டக்குன்னு வந்து ரொம்ப தூரமா இருக்குதே, அப்படி ஏதாவது ஒரு நேரடியா பேஷண்ட் பாக்குறதுக்கு ஏதாவது அவங்க பக்கத்துலயே இன்னொரு டாக்டர் இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிற இயல்புதான் இல்லைங்களா? இது கரெக்டா பண்ணுவாங்களா, இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு என்ன பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ இந்த பர்டிகுலர் டூயல் கன்சோல் அது எதுவுமே இல்லை. நம்ம பேக்கப் பிளான் மாதிரி 2 பிளான் இருக்கு. ஒண்ணு ரெண்டு சேர்ந்து பண்றோம். முக்காவாசி அதாவது எவ்வளவு பர்சன்டேஜ்ன்றது வந்து அந்த டீமை பொறுத்து. இப்ப நான் வந்து 60% பண்ணலாம், 70% பண்ணலாம், 80% பண்ணலாம், நான் 40% பண்ணலாம். இன்னொரு அந்த பேஷண்ட் அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கக்கூடிய அதே கன்சோல்ல அவங்களும் அதே மாதிரி தான் 30% பண்ணலாம், 50% பண்ணலாம், 90% பண்ணலாம். ஸோ டிபெண்டிங் ஒரு ப்ரொசீஜருக்கும் ஒரு மருத்துவ குழுவின் அவர்களுடைய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப அவங்க வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வேரி ஆகும். அப்படி அப்படி இருக்கும்போது வந்து பேஷண்ட்ஸோட பெனிஃபிட் ரொம்ப பேஷண்ட்ஸோட பாதுகாப்பு தன்மை இதனால உறுதிப்படுத்தப்படுது, மேம்படுத்தப்படுது. ஸோ அப்படி ஒரு டெக்னாலஜியை தான் இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு தொழில்நுட்பம் இந்தியாவில், ஏன்னா இந்தியா ஒரு பெரிய கண்ட்ரி, எல்லா இடத்துக்கும் டாக்டர்ஸ் போக முடியாது. பட் அட் த சேம் டைம் பேஷண்ட்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 2 கன்சோலை வச்சுட்டோம் அப்படின்னா எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு வேணாலும் அறுவை சிகிச்சை செய்யலாம் அப்படின்றதுதான் இத வந்து இந்த இந்த ஒரு பர்டிகுலர் முயற்சி எடுத்து காட்டுது. அதுக்கு உறுதுணையாக இருந்த மெரில் நிறுவனத்திற்கும் எங்களுடைய மருத்துவ குழுவினர், அனஸ்தட்டிஸ்ட், ஓடி டெக்னீஷியன்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் நான் அறிமுகப்படுத்துறேன். ரோபோட்டிக் சர்ஜரின்றது வந்து இதுல உட்கார்ந்து அறுவை சிகிச்சை. இமேஜின் பேஷண்ட் இங்கதான் பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க கீழே வரும்போது பாத்துருப்பீங்க இல்லையா, நம்மளுடைய லாபியில ரோபோ வச்சிருப்பாங்க. நீங்க பாக்கல அப்படின்னா நீங்க கீழே போகும்போது பாருங்க, லாபியில மெயின் லாபிலேயே வந்து அந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் வச்சிருக்கு. அது இதுல காமிக்கிறாங்க ரோபோ. இதெல்லாம் 3D கிளாஸஸ். நான் அங்க இப்ப நான் போட்டுட்டு பண்ணது வந்து இதுல 3D கிளாஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இமர்சிவ் டெக்னாலஜி உள்ள வயிற்றுக்குள்ளேயே போய் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் மருத்துவர்களுக்கு கிடைக்கும். பிக்சர் மட்டும் அப்படியே ஸ்டீல் பண்ணுது. அது அப்படி ஸோ இப்போ இதுதான் வந்து ரோபோட்டிக் ஆர்ம்ஸ். இதுல வந்து 1 2 3 4 நமக்கு வந்து 2 கை இருக்கிற மாதிரி ரோபோக்கு வந்து மேக்சிமம் 4 கை இருக்கு. ஒரு இதுல கேமரா, 2 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அட் அ டைம். ஸோ அப்படின்ற மாதிரி எப்படின்னா நம்ம அந்த சாமி படத்துல வர மாதிரி இப்போ 8 கை 10 கை இருக்கிற மாதிரி ரோபோக்கு வந்து 4 கைகள். அந்த 4 கைகளையும் இயக்கக்கூடிய நர்வ் சென்டரா தான் இந்த கன்சோல் பார்க்கிறோம். இதுலதான் இதையும் இந்த 2 இதையும் இந்த ஆர்ம்ஸையும் வச்சு நம்ம இயக்குனா இப்போ நம்ம எப்படி மூவ் பண்றோமோ அந்த மூவ்மெண்ட்டை அந்த ஆர்ம்ஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ணும். இந்த ஒரு கன்சோல் ஜெம் மருத்துவமனையில ஒரு கன்சோலை வச்சுட்டு இன்னொரு கன்சோல் குஜராத் வாபியில அது வச்சிருக்கோம். ஸோ இங்க நம்ம டீம் டாக்டர் ஸ்ரீராம், மேக்னஸ் எல்லாம் இங்க இருந்து ஆப்ரேட் பண்ணாங்க. நான் வாபியில இருக்கக்கூடிய அவங்க மெரில் அகாடமியில் இருக்கக்கூடிய தலைமையில் சென்ட்ரல் இருக்கக்கூடிய அந்த கன்சோல் ஆப்ரேட் பண்ணேன். நான் ஆப்ரேட் பண்ணும் போதே இவங்களும் அந்த கண்ட்ரோல் எடுத்து ஆப்ரேட் பண்ணும். அதான் டுவல் கன்சோல். முதல்ல ஒரே ஒண்ணுதான் இருக்கும், இங்க இருந்து ஆப்ரேட் பண்ணது. சென்னையில இருந்தாலும் வேற எங்கேயாவது இருந்தாலும் ஒரே ஒருத்தர் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். இப்பொழுது 2 டீம் ஆப்ரேட் பண்ணும்போது நிறைய இன்டராக்ஷன்ஸ் அவங்க பார்க்க. ஸோ இதுதான் அந்த டூயல் கன்சோல். இதே கன்சோல் 2 இடத்துல, 3 இடத்துல இருக்கலாமா, இருக்கலாம், 4 இடத்துல இருக்கலாமா, இருக்கலாம். தேவையில்லை. 2 டீம் ஜெனரலி போதும். அந்த 2 டீம் இருக்கும்போது இப்போ ஒரு டீமுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இப்ப நான் அங்க போய் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு அறுவை சிகிச்சை 2 அறுவை சிகிச்சை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாவே போதும், அவர்கள் கத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த அறுவை சிகிச்சை டீமா இருக்குங்கிறது. ஸோ லேர்னிங் பிகம்ஸ் ஈஸி. அட் த சேம் டைம் பேஷண்ட்ஸ் வில் பி பெனிஃபிட்டட். உயர்தர அறுவை சிகிச்சைக்கு வந்து எந்த ஒரு மூளை நுணுக்குமே வந்து தூரம் இல்லை. ஒரு 8வது இடத்துல வந்து இருக்குது, ஒரு சில இடத்துலதான் இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் வரவே வராது. எல்லா இடத்துலயும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கங்க இருக்கலாம். அது இப்போ வந்து 5G இன்டர்நெட் 4G 5G இன்டர்நெட் போதும். அது வெளியாவே நம்ம வந்து ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் நம்ம டிவில ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்குற வீடியோஸ் பார்க்குற மாதிரி இங்க இருந்து வைஃபை மூலியமாக அங்க கமாண்ட் போகும், அங்கிருந்து இங்க வரும். ஸோ இன்டர்நெட் இருந்து ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் இருந்தா போதும். இந்த ஒரு டெக்னாலஜியை நம்ம வந்து பயன்படுத்தி
இந்தியாவுல எங்க மூலை முடுக்குல ஒரு சரி யோசிச்சு பாருங்க, நீங்க நம்ம காஷ்மீர்ல இங்க ரொம்ப மலைப்புறமான பிரதேசத்துல எங்க இருந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல நம்ம பார்க்கலாம். இன்ஃபேக்ட் ரோபோ ஆரம்பிச்சதே வந்து ஒரு இந்த மாதிரி ராணுவ ரீசன்ஸ்க்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மருத்துவர்கள் நம்ம இதை பயன்படுத்தி டெலி சர்ஜரி, டெலி ரோபோட்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து இட் ஹஸ் காட் அ பொட்டன்ஷியல். பல்வேறு வகையான பலன்கள், பல்வேறு வகையான ஒரு பரிணாமங்கள் ஒரு மருத்துவர்களாக இருக்கட்டும், டெக்னாலஜிஸ்டாக இருக்கட்டும், அல்ல பேஷண்ட்காக இருக்கட்டும், இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த ஒரு பர்டிகுலர் முயற்சியில ஒருத்தர் 2 பேர் அல்லது ஒரு நிறுவனம் அப்படின்றதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று. இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் டீம் எஃபோர்ட். இப்போ அந்த டீமை இன்ட்ரோடியூஸ் பண்றதுல நான் ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் ப்ளீஸ், ஐ வாண்ட் ஆல் த ஸ்டாஃப். கிட்டத்தட்ட 15-20 பேர் சேர்ந்தா தான் அந்த தொழில்நுட்பம் நார்மல் ரோபோட்டிக் சர்ஜரி ஏற்படும். அதை டெலி சர்ஜரியா பண்ணும்போது வந்து இவர்களுடைய ஒத்துழைப்பு முக்கியமானது. நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு ஏரோப்ளைன் இருக்குன்னு வைங்களேன், அது வந்து பைலட்டா உட்கார்ந்து நேரா வர்றோம், அந்த சேர்ல உட்காரோம், காக்பிட்ல உட்காரோம், ஏற்கிறோம் அப்படின்றது வந்து பைலட்டோட ரெஸ்பான்ஸ். டாக்டர்ஸ் அப்படிதான் எல்லாம் டாக் பண்ணாங்கன்னா போய் அதை அறுவை சிகிச்சை பண்ணிட்டு வர்றோம் அப்படின்றதுதான் டாக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு முன்னாடி அது கரெக்டா இருக்கா, எவ்வளவு வெயிட் இருக்கு, பெட்ரோல் போட்டிருக்காங்களா இல்லையா, ஏவியேஷன் ஃபியூல் போட்டிருக்காங்க இல்லையா, ப்ராப்பரா மெயின்டைன் பண்றாங்களா இல்லையான்னு ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அவ்வளவு மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. அதே போல இந்த ஒரு தேர்ந்த மருத்துவ குழு இருந்தா தான் இந்த மாதிரியான அறுவை சிகிச்சை, அதுவும் டெலி சர்ஜரி சாத்தியமாகும் அப்படின்றது வந்து இத்தனை பேர்த்துடைய உழைப்பும் இதுல இருக்கு. சோ உங்களின் சார்பாகவும் ஜெம் மருத்துவமனையின் சார்பாகவும் ப்ளீஸ் கம் அவர்களின் சார்பாகவும் இந்த சாதனையை புரிந்த இவர்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன மனமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்க. இதுல நீங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஆடியோ விஷுவல் கண்ட்ரோல் ரூம்னு ஒண்ணு இருக்கு. எப்படி வந்து ஒரு ஏடிசி டிராபிக் கண்ட்ரோல் ரூம் மாதிரி இருக்கோ, அந்த இதுல வந்து அது வழியா தான் இது பிராட்பேண்ட் இந்த மாதிரி இதுக்குன்னே ஸ்பெசிபிக்கா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் முயற்சி இல்லைங்களா, அதனால வந்து கிட்டத்தட்ட 150 எவ்வளவு வாங்க 1 GB வாங்க கார்த்திக். சோ இவங்க டெக்னிக்கல் டீமோடைய இவங்க ஓடி டெக்னீஷியன்ஸ், ரோபோ இயக்குறவங்க, நர்சஸ், அவங்க அந்த பேஷண்ட்ஸ்க்கான வேலையில ஈடுபடுவாங்க. இப்போ ஆடியோ விஷுவல் இங்க இருந்து இயக்குனா டெலி சர்ஜரியில போகுமான்றதுக்கு வந்து முக்கியமா வந்து ஐடி டீம்ல இருக்கக்கூடிய கார்த்திக் அண்ட் பிரவீன் இவங்களுடைய ஒத்துழைப்பு. ஏன்னா இதுக்கு ஸ்பெசிபிக்கா பிராட் பேஸ்ட் டெடிகேட்டட் லைன், அந்த லைன்ல வந்து வேற எந்த டிராபிக்கும் வராது. ஏன்னா இப்ப இன்டர்நெட்ன்றது வந்து டிராபிக் நம்ம யோசிச்சு பாருங்க, இந்த ரூம்ல எல்லாரும் ஒரே சிக்னல் பயன்படுத்தினா வந்து கம்மியாகும் இல்லையா, அந்த ஸ்பீட் கம்மியாகும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம அந்த சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு டிராபிக் இன்க்ரீஸ் ஆகி அது வந்து டைவர்ட் ஆகி ஸ்லோ ஆகக்கூடாதுன்றதுக்காக டெடிகேட்டட் 1 GB லைனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் ஜெம் மருத்துவமனை சென்னைக்கு வாபி. சோ எந்த வித எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுயன்ஸ், அது வந்து மழையாகட்டும், இடியாகட்டும், இன்டர்நெட் டிராபிக் ஹை ஆகுது லோ ஆகுது எதுவுமே பாதிக்காம ஹாட்லைன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது மூலியமா பண்ணிருக்கோம். ஒரு சின்ன லேக்கோட இல்ல, பிளான் பி கூட வச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட பண்ண இவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகள். தேங்க்யூ கார்த்திக். உள்ள எடுத்துட்டு போறது அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு டீம் ஒர்க் தான். இல்ல கொடுக்கலாம், பட் அவங்களும் ரோபோட்டிக்ல பண்ற மாதிரி இதுல பண்ண முடியாது. இப்போ இது பண்ணலாம், இப்போ நான் ஃபாஸ்டா இது பண்ணலாம். எஸ், இப்போ நான் ஒரு லாங் சர்ஜரி இருக்கு, நான் கொஞ்ச நேரம் பண்றேன், இவர் அடுத்தது இவங்க பண்றாங்க, எங்களுக்குலாம் வந்து ஒரு பெனிஃபிஷியல். கரெக்ட். How long you took this operation? இந்த ஆபரேஷன் வந்து 1.5 hours ஆச்சு. So whether it is possible to do the same technique, use the same technique in a mobile operating room in a remote village? பண்ணலாம் சார், பண்ணலாம். இன்ஃபேக்ட் இன்னொரு கம்பெனிலயும் அதே மாதிரி மொபைல் ஆபரேட்டிங் இது இருக்குது. அவங்க எல்லாமே இந்த இப்ப நீங்க வந்து இதுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு, நியூஸ்ல கவரேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த இது அதே மாதிரி we have mobile console also. அதை வந்து எங்க வேணாலும் போய் எடுத்துட்டு போய் வச்சு அங்கிருந்து ஆப்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரியும் வந்து பண்ணிட்டு இருக்கோம்.
This Merrill only for gastro related. இல்லை மெரில் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்தது வந்து ஆர்த்தோ வகை இட்ஸ் ரோபோட்டிக்ஸ் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து ஆர்த்தோக்காக. ஆர்த்தோக்கு அப்புறம் இப்ப கேஸ்ட்ரோ யூரோ எங்களுடைய கைனகாலஜி டீம்ல வரலன்னு நினைக்கிறேன். அவங்க கீழே ஓபியில் இருக்காங்க. நம்மளுடைய இதுல இது ரோபோ பண்றது வந்து கேஸ்ட்ரோ யூரோ கைனகாலஜி அண்ட் கேன்சர் இது எல்லாத்துக்கும் பண்றோம். ஸோ அதுக்கு இது அதனால இது வந்து செகண்ட் ஜெனரேஷன் ரோபோ. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து இதுக்காக பண்ணது ஆர்த்தோபெடிக்ஸ்க்காக பண்ணது. அதுக்கப்புறம் மேம்பட்ட ரோபோ வந்து கேஸ்ட்ரோக்காக கொண்டு வந்து. Console can be compared with other, no, not compared. No, Only this is one single unit. Yes. அது இப்போ இன்னொரு கம்பெனியோட கன்சோல் இதை கனெக்ட் பண்ண முடியாது. only console we can do. No, no. அது செட். இது கன்சோல், பேஷண்ட் கார்ட் அண்ட் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு செட். ஆமா. ஒரு 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 மொபைல் சார்ஜர் இப்போ யூனிஸ் வந்து Set will be there at both ends. யா எஸ் சேம் இதேதான் அங்கேயும். ஆமா. GEM have any idea to introduce a mobile operating room in future? சார் ஃபியூச்சர்ல எஸ் அதாவது அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா we will look into it. இப்போதைக்கு வந்து சென்டர்ஸ்ல எஸ்டாப்ளிஷ் ஏன்னா மொபைல் இதுன்றது வந்து ஆபரேஷன் தியேட்டருடைய ஒரு ரியல் இதை கொண்டு வர கஷ்டம். அது ஸ்டெரிலைசேஷன் இஷ்யூஸ் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு வந்து அந்த ஸ்டெரிலிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்றது ஆர் கீப் அப் பண்றது வந்து ஒரு அறுவை சிகிச்சை அரங்குல தான் வந்து பாசிபிள். டெக்னாலஜிக்கலி எஸ் பாசிபிள். எங்க ஒரு மொபைல் கிளினிக் மொபைல் வேன்ல இருந்து கூட பண்ணலாம். பட் அந்த ஸ்டெரிலிட்டி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து we have to go for ஆபரேஷன் தியேட்டர். சர்ஜன் எங்க வேணாலும் பண்ணலாம். நான் இப்போ ஆபரேஷன் தியேட்டர்ல வந்து இப்போ பேஷண்ட் சைடு இருக்கிறவங்க ட்ரேட் பண்ணி கவுன் போட்டுட்டுலாம் இருப்பாங்க இல்லைங்களா. நாங்க வந்து நார்மல் அந்த ஆபரேஷன் தியேட்டர் ஸ்க்ரப்ல இருந்தாவே போதும். நாங்க வந்து அந்த ஸ்டெரிலிட்டி ஏன்னா வெளியில தான் இருக்கிறோம் இல்லையா, பேஷண்ட் பக்கத்துல இல்லை. ஸோ அதனால அந்த ஒரு கவுன் போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம். ஸோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி நீங்க சொன்னீங்க மென்ஷன் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி நீங்க வந்து 5G பண்ணீங்க சொன்னீங்க. ஸோ எனி இன்டரப்ஷன் ஸோ அதுக்கு எதுவுமே இல்லை. 5G இல்ல, டெடிகேட்டட் ஷார்ட் லைன் லீஸ் லைன், டெடிகேட்டட் லீஸ் லைன். அதாவது எப்படின்னாங்க இப்போ இன்டர்நெட்ல வந்து லாட் ஆஃப் பேண்ட்விட்த் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் இல்லைங்களா. அது வந்து அதையும் தாண்டி ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம், we have to be very sure இந்த நீங்க சொன்ன அந்த இன்டரப்ஷன்ஸ்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக. ஜென்ரலி ஒரு ஸ்ட்ரீமிங் வீடியோக்கு வந்து ஒரு 100 MB இஸ் வெரி வெரி குட். ஹை டெஃபினேஷனே வந்து 100 MB ஸ்ட்ரீம் பண்ணலாம். பட் நம்ம வந்து இன்டூ 10 1 GB இதுல வந்து நம்ம பேண்ட்விட்த் வாங்கியிருக்கிறோம். ஸோ அதனால அதுல வந்து போகும்போது டிராபிக்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கார்ல போறேன், ஆனா எனக்கு இருக்கிறது வந்து 5 லேன் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து ஃபாஸ்டா போகலாம். எந்த வித ஆரம்பத்துல இருந்து முடியிற வரைக்கும் எந்த வித தடங்கள் எதுவுமே இல்லை. ஒரு லேக் இல்லை. இப்ப நம்ம கை ஆட்டும் போது அங்க இருந்து லேட் ஆகுதுன்னு வைங்களேன், அது ரொம்ப ரிஸ்க். அந்த மாதிரி மில்லி செகண்ட்ல கூட ஒரு டிலே இல்லாம தியரட்டிக்கலி கூட நம்ம வந்து ஹியூமன் பிரெயின் பர்சீவ் பண்ண டிலேவே கிடையாது. நான் கை ஆட்டும் போது உங்களுக்கு கேட்கணும் இல்லையா, சவுண்டுக்கும் இதுக்கும் அந்த மாதிரி எந்த டிலே இல்லாம ஹியூமன் பிரெயின் டிலே இருக்குன்னு பர்சீவ் பண்ணக்கூடாது. இந்த மில்லி செகண்ட் டிலே கூட கிடையாது. நீங்க ப்ரொசஸன் சொன்னீங்க மெயின் ப்ரொசீஜர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பட் அது சின்ன ஆப்ரேஷன் நீங்க ஒரு பாடியில வந்து ஒரு பார்ட் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் அது எப்படி இன்னும் பேர் சேர்ந்து பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் இதா இல்லைங்க. ஒரே டைம்ல கரெக்ட் நீங்க கேட்கறது வந்து ஒரே டைம் 2 பேர் பண்ணுவாங்க. நான் ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் பண்ணா இன்னொரு டீம் இன்னொரு ஸ்டெப் பண்ணலாம். ஒரே டைம் 2 பேர் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும். முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு இடத்துலங்க ஒரு தசை கட் பண்றோம்னு வைங்களேன், கட் பண்றது நானா இருக்கு, அதை ஜாயின் பண்றது கட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு ஜாயின் பண்றது இன்னொரு இதா. ஸோ அந்தந்த இப்போ ஒரு 4 மணி நேரம் அறுவை சிகிச்சை அப்படின்னா நான் ஒரு 3 மணி நேரம் பண்ணா இன்னொருத்தர் 1 மணி நேரம் பண்ண. ஒரே இதுல பண்றது வந்து நீ சொல்ற மாதிரி கன்ஃபியூஸ். ஏன்னா யார் கண்ட்ரோல் எடுத்து பைலட் வந்துங்க, பைலட் அண்ட் கோ பைலட் இருக்கிறாங்க அப்படின்னா லேண்டிங் டேக் ஆஃப்ன்றது ஒருத்தர் இது பண்ண ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் ஒரு செயலை ஒருத்தர் தான் பண்ண முடியும். ஆனா மாறி மாறி பண்ணும். இப்போ லாங் ஃபிளைட்ஸ்ல வந்து ஒரு பைலட் கொஞ்ச நேரம் இது கமாண்ட்ல இருப்பாரு, கோ பைலட் கொஞ்ச நேரம் கழிச்சு கமாண்ட் இருப்பாருல. அந்த மாதிரி யார் வேணாலும் அந்த கமாண்டை எடுத்துக்கலாம். பட் 2 பேரும் ஒட்ட டைப் எடுக்கிறதுன்றது நாட் அட்வைசபிள். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி சார் அது இல்ல, ஒரே கண்ட்ரோல் தான் சார், 2 கண்ட்ரோலும் கிடையாது.
ஜென்ரலா எங்க கண்ட்ரோல்லாம் வந்து இங்க பாருங்க கால்ல இருக்கும், காலுக்கும் கைக்கும் தான் கண்ட்ரோல். இந்த கால்ல இருக்கிறது கேமரா, ஏதாவது இது அவங்களுக்கு அந்த கட் பண்றது இது எல்லாமே இது இருக்கும். இதுல பார்த்துட்டு நம்ம பண்ணுவோம். அந்த இத 3D வேணா 3D போட்டுக்கலாம், அல்லது 2Dலயே பார்க்கணும் அப்படின்னா கண்ணாடி வேண்டாம். இப்படி பார்த்துட்டு அது பண்ணிட்டு ஒரு கண்ணாடி போடுங்க சார். இதோடைய இமேஜஸ் அதுல ஏதாவது நமக்கு சப்போஸ் அறுவை ஆபரேஷன் நடுவுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, இந்த கட்டி வந்து எவ்வளவு தூரம் பரவி இருக்குன்னா இந்த இடத்துல ஃபீட் பண்ணிக்கலாம். இதுல நமக்கு வந்து சைமல்டேனியஸா தெரிஞ்சிடும். இதுக்கும் அதுக்கும் வந்து என்னென்ன ஆபரேஷனுக்கு முன்னாடி தேவையான ஒரு ப்ரீ ஆபரேட்டிவ் இன்வெஸ்டிகேஷன்ஸோ அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 4 மானிட்டர்ஸ் இருக்கும். இதுதான் மெயின். நீங்க இதுலயே தெரிஞ்சு பாருங்க. சர்ஜன் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற சர்ஜன் கன்சோல், ஆர்ம் கார்ட்ன்றது தான் அந்த இது பண்ணும். விஷன் கார்ட் தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நர்வ் சென்டர். மத்தவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மத்த டீம் வந்து இந்த மானிட்டரை பார்த்து அவங்க வந்து தே ஆப்ரேட். இன்னொரு இதோடைய அட்வான்டேஜ் என்னன்னாங்க, முதல்ல பார்த்ததுல வந்து வாங்க ஹவையோ முதல்ல ஒரு பேஷண்ட் இது வந்து ஓப்பன் கன்சோல். இது வந்து ஓப்பன் கன்சோல்ன்றது வந்து இப்ப நான் எல்லாமே பார்க்கலாம் இல்லைங்களா. இப்ப நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தர் ஒரு டாக்டரோ ஒரு நர்ஸோ ஒரு டெக்னீஷியனோ அவங்க வந்து உட்காந்து அந்த ஆப்ரேஷனை பார்க்கலாம். க்ளோஸ்டு கன்சோல்னா ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஒரு வியூவிங் இது இருக்கும், அதுக்குள்ள நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வியூ வந்து எனக்கு வேற யாருக்கும் தெரியாது. பட் இதுல வந்து எவ்ரி ஒன் கேன் சி இந்த கன்சோல் இருக்கு. இது வந்து ப்ரிஃபரபிள் தேன் ஓப்பன் த க்ளோஸ்ட் கன்சோல். How long was the surgery done? 1.5 hours. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்ப நான் என்னென்ன மூவ்மெண்ட் கையில வந்து க்ளோஸ் பண்ணலாம், ஓபன் பண்ணலாம். இந்த என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே கால்லையும் அதே மாதிரி தான். ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற மாதிரி வைங்களேன், ஒரு ட்ரம்ஸ் இது இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி எங்களுடைய கண்ட்ரோல் வந்து கையிலயும் கால்லையும் இருக்கு. கேமரா க்ளோஸ் பண்ணலாம், க்ளோஸா போக வைக்கலாம், கேமரா இது பண்ணலாம். இந்த மாதிரி இது ரெண்டும் வந்து ஏதாவது ஒரு எனர்ஜி வந்து அப்ளை பண்ணணும், அதை ஏதாவது கட் பண்ணணும் அப்படின்னா இந்த கால்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல், கையில இருக்கக்கூடிய கண்ட்ரோல் இதை வந்து வச்சு மூவ் பண்ணுவோம். இப்ப எங்க மூவ் பண்றேன், ரொட்டேட் பண்றேன்னா இந்த ஆர்ம்ஸ் வந்து இந்த 4 ஆர்ம்ஸும் வந்து அது உள்ள ரொட்டேட் ஆகும். இங்க நான் என்ன ஒரு ஆக்ஷன் நாம வந்து பண்றோமோ அதே ஆக்ஷன் அந்த பேஷண்ட்டுக்குள்ள இந்த ரோபோட்டிக் அந்த ஆர்ம் கார்ட் வந்து பண்ணும். ஸோ அதுதான் ரோபோவா இது. ஸோ இதோடைய ஆர்ம்ஸ் வந்து நீங்க வந்து இப்படி வைக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஃபெட்டிகே இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சர்ஜரி இப்படியே பண்ணிட்டு இருக்கோம், இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது கை வலிக்கும். பட் இந்த ஆர்ம்ஸுக்கு வந்து எந்த ஆங்கிள் இப்ப நான் கழுத்தை திருப்பி பாக்குற மாதிரியோ அல்லது வந்து ஒரு ஆட் ஆங்கிள் நம்ம ஆப்ரேட் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது ஃபெட்டிக் இருக்கும். ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் அப்படி இருக்காது. அப்புறம் கையை வந்து இப்படிதான் இருக்கும், இது வந்து திருப்பி ரொட்டேட் பண்ணிலாம் பண்ணுது. சுருக்கமா சொன்னா அந்த ரஜினி ரோபோ படத்துல வர தலை சுத்திட்டே இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இது எங்க வேணாலும் போய் இட் கேன் இது சி. ஸோ ஐ வுட் சே ஓப்பன் சர்ஜரிக்கும் லாப்ரோஸ்கோபி பிக் டிஃபரன்ஸ். லாப்ரோஸ்கோபிக்கும் ரோபோட்டிக்கும் ஐசிங் ஆன் த கேக் மாதிரி. இட்ஸ் ஒரு ஐ வுட் சே ஒரு நீஷ் மினிமல் ஆக்சஸ் சர்ஜிக்கல் டெக்னிக்.